ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகளே மருமகளே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம துளசி முதல்ல பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்கிறதுக்காக போவாங்க. இப்போது பெற்றவங்க சைட்லேருந்து எல்லாமே அங்கே சொல்கிறாங்க. அதாவது என் பொண்ணை நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தேன். நாங்கள் பெரிய வசதியான குடும்பம், ஆனால் என் பொண்ணு என் வீட்டு டிரைவரோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் என்னவோ அதை வந்து பேசுவாங்க. இதையுமே நம்ம துளசி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருந்துட்டு நான் எனக்கு மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கண்டிப்பாக நான் லைஃப் லாங் இவர் கூட சந்தோஷமாக வாழுவேன். கண்டிப்பாக எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஆனால் என் அப்பா பணத்தை மட்டுமே மதிக்கிறாரு. பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கிறதில்ல. ஆனால் ஒரு சிலவங்க நல்லவங்களாக கூட இருக்காங்க. ஆனால் அதாவது எனக்கு பணத்தை மேலெல்லாம் ஈர்ப்பு கிடையவே கிடையாது. எனக்கு மனசு பிடிச்சவங்க கூட நான் சந்தோஷமாக வாழணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். தயவு செஞ்சு என் லவ்வர் கூடயே என்னை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போது துளசி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணை பெற்றவங்க இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா நாச்சியார் அம்மா, நீங்கள் கொஞ்சம் எங்கள் நிலமையை யோசித்து பாருங்கள். நாங்கள் ஒரே ஒரு பொண்ணை பெற்று தவங்கிடந்து பெற்று அந்த பிள்ளையை வளர்த்து அந்த பிள்ளைக்கு என்னெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை அமைச்சு வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்னென்னவோ கனவு கண்டு வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த டிரைவரை கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவளோட வாழ்க்கை எப்படி இருக்குமோ. ஆனால் எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரலன்னு எனக்கு தோணுது நாச்சியார் அம்மா. நீங்கள் தான் எங்கள் பக்கம் நல்ல தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே துளசி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு இப்போது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் கூடவே வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. உடனே பொண்ணோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருங்க நாச்சியார் அம்மா, என்ன தீர்ப்பு சொல்கிறீங்க நீங்கள் யோசித்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுங்க நாச்சியார் அம்மா அப்படின்னு சொல்லவோ, இங்கே பாருங்க ஐயா, நான் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். இந்த தீர்ப்புமே கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பணம் வசதி எப்போ வேணாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். அதே சமயம் நீங்கள் சொல்கிறீங்களே கோடிக்கணக்கில் உங்களுக்கு சொத்து இருக்குது, நீங்கள் நிறைய பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்கள் கூட சேர்ந்தாரு அப்படின்னா பணக்காரா ஆகிடுவார். உங்கள் பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதே சமயம் அவர் பணக்காரராக ஆன மாதிரியும் இருக்கும்ல. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்குமே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த சந்தோஷமும் உங்களுக்கு இருக்கும். நிறைய நீங்கள் பணம் சொத்துன்னு நகை எல்லாமே சேர்த்து வச்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் பொண்ணோட சந்தோஷம் தானே முக்கியம். அதை தானே நீங்கள் பார்க்கணும். அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பொண்ணோட அப்பாவுக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருக்குது. ஐயோ அம்மா, என்னால் வந்து இதை ஏற்றுக்கவே முடியல. இவங்க தீர்ப்பை நல்லாவே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே தண்ணி தெளித்து எல்லாருமே எழுப்புறாங்க. உடனே துளசி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, கண்டிப்பாக உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பாங்க. மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் கண்டிப்பாக கடைசி வரைக்குமே எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆறுதல் சொல்லிவிட்டு இப்போது வீட்டுக்கு நம்ம துளசி வரதுக்குள்ளவே எங்கள் நாச்சியாருக்கு விஷயம் போயிடுது. நாச்சியார் அதாவது நம்ம அபிராமிக்கு விஷயம் போயிடுது. இப்போது இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அண்ணி பார்த்தீங்களா, நீங்கள் இருந்து அங்கே என்ன தீர்ப்பு சொல்லுவீங்களோ அந்த தீர்ப்பை துளசி சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அவள் சின்ன பிள்ளைத்தனத்தை அங்கே காட்டிட்டு வந்துட்டா பார்த்தீங்களா. அந்த ஆள் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு பொண்ணு, தன்னோட பொண்ணை நல்லா வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு போல். ஆனால் இவ இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு வந்திருக்காளே, அவருக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம சூடாமணி இருந்துட்டு, அத்தை அதனால தான் நீங்களே போய் தீர்ப்பு சொல்லியிருக்கலாம். நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே என்ன தீர்ப்பு வச்சுருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க பெற்றவங்களோட தான் பொண்ணை சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் துளசி அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே இல்லை. ஏன் எனக்குமே அந்த முடிவு தான் தோணுச்சு. ஏன் துளசி அப்படி ஒரு முடிவு எடுக்கிறா? அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் உங்கள் விஷயத்துலையுமே உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா எப்போ வேணாலும் துளசி யாரவனெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி இன்னும் பேச நம்ம அபிராமிக்கு பயங்கர கடுப்பாகுது. சூடாமணி, நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு, துளசி வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், வந்தால் அப்படியே பேசி கிழிச்சிருவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது துளசி ரொம்பவே சந்தோஷமாக
அத்தை, நான் நான் மொத பஞ்சாயத்துக்கு போய் நல்ல தீர்ப்பை வழங்கிட்டு வந்திருக்கேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பயங்கரமாக முறைக்கிறாங்க. ஏன் அத்தை, உங்கள் முகமே சரியில்லை. ஆமாம், என்ன தீர்ப்பு சொன்ன நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க கூடவே வாழட்டும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்போது நீ இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல துளசி. என்னத்தை சொல்கிறீங்க? ஆமாம் துளசி, பெத்தவங்களோட மனசை கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்காம மனசாட்சிக்கு கட்டுப்படாமல் ஒரு முடிவு எடுத்திருக்க. இது ரொம்ப ரொம்ப தப்பான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை நீங்கள் பெத்தவங்களோட மனசை எடுத்துக்காதீங்க. அவர் ரொம்ப பணக்கார ஆளாக தான் இருக்கார், அவருமே சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணுக்கு நல்ல பணக்கார வீட்டு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பணக்கார வாழ்க்கையில் தான் சந்தோஷம் இருக்கா என்ன? மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் அத்தை. அதனால தான் அந்த பொண்ணோட மனசை யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி சொல்கிறாங்க. இப்போது நம்ம அபிராமி யோசிக்கிறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க அத்தை, கடைசி வரைக்கும் வாழ்கிறது அந்த பொண்ணு தானே. அதனால தான். அதே சமயம் அவங்க அப்பாவுமே பெரிய கோடீஸ்வரராக தானே இருக்கிறாரு. பணம் அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படுது? அவர் பணக்காராக இருக்கிறாருன்னா பணக்கார வீட்டிலே தான் பொண்ணு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா நம்ம அபிராமிக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அபிராமியுமே இதுதான் கரெக்டான தீர்ப்புன்ற மாதிரி நம்ம துளசியை வாழ்த்தவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம துளசியுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க. அப்போது கூடி சீக்கிரமாகவே அத்தை சின்ன தம்பியையும் என்னையும் ஒன்று சேர்த்து வச்சுடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பக்குவமாக புரிகிற மாதிரி எடுத்து சொன்னோம் அப்படின்னா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு என்னையும் சின்ன தம்பியும் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசி மனசுக்குள்ளேயே நினச்சி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. மறுநாள் காலையில் இங்கே நம்ம அபிராமி எந்திரிச்சதுமே காலையிலே பூஜை அறை எல்லாமே க்ளீன் பண்ணி அழகாக கமன்னு ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது துளசி அப்போ தான் எந்திரிச்சு வராங்க. துளசி குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமா ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. எதை பற்றி அப்படின்னா பொங்கல் வருது இல்லையா, அதை பற்றி. இப்போது இங்கே சூடாமணி இருந்துட்டு, அத்தை நம்ம பொங்கல்னாவே வீட்டுக்கே ட்ரெஸ் எல்லாம் நிறைய கொண்டு வர சொல்லி நம்ம ட்ரெஸ் எடுப்போம்ல, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி சூடாமணி நான் மறப்பேன்? நான் வர சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நிறைய கலெக்ஷனோட இப்போது துணி கடைக்காரர் வீட்டுக்கே வர போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம சூடாமணிக்கு பயங்கர ஹாப்பி. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் விலை அதிகமாக இருக்கிற இதில் தான் ட்ரெஸ்ஸே எடுத்துப்பேன். நான் 4-5 செட்டு எடுக்க போகிறேன். எப்படியும் அத்தை தானே காசெல்லாம் பே பண்ண போகிறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இங்கே துணி கடைக்காரருமே நிறைய ட்ரெஸ்ஸோட இங்கே வீட்டுக்கு வராங்க. இப்போது சூடாமணி இருந்துட்டு, அத்தை துணி கடைக்காரவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தருக்குமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன தம்பியுமே அப்போ தான் வராங்க. அபிராமி இருந்துட்டு, சின்ன தம்பி உனக்கு பிடிச்ச மாதிரி வேட்டி ஷர்ட் எடுத்துக்கோடா, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அம்மா, நான் வேட்டி ஷர்ட்டெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைம்மா. இதோ இந்த பேண்ட்டு ஷர்ட்டு ஒரு மேலே துண்டு, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் இங்கே பாருடா, பொங்கல் அன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக தான் ட்ரெஸ் போடணும் சரியா, வேட்டி ஷர்ட்டுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக ரெடி ஆகிற ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சின்ன தம்பியுமே வைக்கப்படுறாங்க. உடனே துளசியுமே, ஆமாம் சின்ன தம்பி நீங்கள் வேட்டி ஷர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பியை பார்த்தே சொல்லிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம சூடாமணி கவனிக்கிறாங்க. அம்மா அங்கே பாத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே பாருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி சின்ன தம்பி பக்கம் நெருங்கி போகவும் பேசவும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சின்ன தம்பி விலகி போகிறாங்க. இதை எல்லாத்தையுமே இங்கே 2 பேருமே கவனிக்கிறாங்க. அம்மா இந்த துளசி இந்த சின்ன தம்பியை விடமாட்டா போல, அந்த சின்ன தம்பி விலகி போனாலும் உரசிக்கிட்டு போகிறாமா. இதெல்லாம் நாச்சியார் அத்தை கண்ணுக்கு தெரியவே இல்லை. கடைசியில் இவங்க 2 பேருமே இந்த வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. அப்போ தான் அத்தைக்கு பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்கும். இந்த துளசி பெரிய அப்பா அத்தைக்கு வச்சுட்டு தான் போக போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் இந்த மாதிரி நடந்தாலுமே நமக்கு ஒரு சந்தோஷம் தானடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது பாண்டியன் இங்கே துளசி
வந்து நம்ம சின்ன தம்பிக்கிட்ட இது எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பக்கமே நின்று நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து பாண்டியனுக்குமே பயங்கரமாக கடுப்பாகுது. அம்மா அங்கே பாருமா, இந்த துளசி அந்த சின்ன தம்பி விலகி விலகி போனாலுமே எப்படி உரசிக்கிட்டு போறா பாரு, எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குமா அப்படி சொல்லிட்டு. டேய், எனக்கு என்னமோ இந்த சின்ன தம்பியை துளசி லவ் பண்ணுறா போல. எனக்கு என்னமோ இந்த துளசி தான் லெட்டர் எழுதி சின்ன தம்பிக்கு டெய்லியும் அனுப்பி விடுறாளோன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம துளசியுமே அத்தை நானும் ஒரு வேட்டி ஷர்ட் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உனக்கு எதுக்குப்பா வேட்டி ஷர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை என் அப்பாவுக்கு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு எடுக்கல நம்ம துளசி, சின்ன தம்பிக்காக தான் எடுக்கிறாங்க. இப்போது பார்த்து பார்த்து ரொம்பவே அழகாக எடுக்கிறாங்க. உங்கள் அப்பாவுக்கு பெரிய சைஸ் வருமே அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி சொல்லவும், இல்லை இல்லை இந்த சைஸே கரெக்டாக அளவாக அவருக்கே செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவருக்கா? ஆமாம் என் அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. இங்கே நம்ம சூடாமணி சம்திங் ராங்காக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது ட்ரெஸ் எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. துளசிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாரியுமே எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போது எல்லாருமே ட்ரெஸ் எடுத்து முடிச்சதுமே இங்கே போஸ்ட்மேன் வந்துடுறாங்க. சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே எல்லாருமா ஓடி வராங்க. உடனே இங்கே சூடாமணி இருந்துட்டு, என்னம்மா டெய்லியும் இந்த சின்ன தம்பிக்கு போஸ்ட்மேன் லெட்டர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்றைக்கும் லெட்டர் தாண்டி கொண்டு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பா டெய்லி இந்த வீட்டுக்கு நான் வர வேண்டியதாக இருக்குது, டெய்லியும் உனக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே இங்கே நம்ம சக்கரை இருந்துட்டு, டே சின்ன தம்பி இன்றைக்கியும் உன் அம்மா உனக்கு ஏதோ பரிசு கொடுத்து அனுப்பியிருக்காடா, இங்கே பாரு என்னமோ ட்ரெஸ்ஸு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம துளசிக்கு அப்படியே வெக்கமாக வருது, சின்ன தம்பி பார்க்க போகிறாரு அந்த ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, என்னடா சின்ன தம்பி உனக்கு பொங்கல் சர்ப்ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா உனக்கு வெக்கமெல்லாம் வருது போல், அம்மா ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, சரி உள்ளே என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதாவது என்ன ட்ரெஸ் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா வேட்டி ஷர்ட்டு தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டே சின்ன தம்பி உன் அம்மு நீ வேட்டி ஷர்ட் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கா போல். உடனே அதெல்லாம் இங்கே பிரித்து பார்க்கவும் கரெக்டாக துளசி எடுத்த மாதிரியே இருக்குது. நம்ம பாண்டியனுக்கு, சூடாமணிக்கு, கோமதிக்கு, செண்பகம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடுது, இதே மாதிரி தான் துளசி எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம அபிராமிக்கு சந்தேகம் வரவே இல்லை, ஏன்னா அவங்க சந்தேக பார்வையில் பார்க்கல. ஆனால் நம்ம சின்ன தம்பிக்காக தான் நம்ம துளசி ட்ரெஸ்ஸே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இங்கே நம்ம துளசிக்கு பயங்கர சந்தோஷம், அப்படியே ரூம்குள்ளே போயிட்டு பாட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பயங்கரமாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே சின்ன தம்பியை அடக்கவே முடியல, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. அம்மோ எனக்காக ஒவ்வொன்றுத்தையும் நீ பார்த்து பார்த்து பண்ணுற, என் பெத்த அம்மா தான் என் கூட இல்லை, என் வளர்த்த அம்மா மட்டும்தான் என் கூட இருக்காங்க, ஆனாலும் என் பெத்த அம்மா எங்கே இருக்காங்களோன்னு சொல்லிட்டு என் மனசு ஒவ்வொரு சில நேரத்தில் தேடி தவிச்சிருக்கு தெரியுமா. என் அம்மா இருந்திருந்தாலுமே என்னை இப்படி தான் கவனிச்சிருப்பாங்க, அதே மாதிரி தான் நீயும் இப்போது என்னை பார்த்துக்கிற. இப்போது நீ என்னை பார்த்ததுமே டெய்லியுமே லெட்டர் போடுற, இப்போது பொங்கலுக்காக ட்ரெஸ்ஸுமே எடுத்து கொடுத்துருக்க, எப்போமோ நான் உன்னை கண்ணால் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கட்டி பிடிச்சிக்கிட்டு நம்ம சின்ன தம்பி பேசுகிறாங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம துளசி கேட்குறாங்க. சின்ன தம்பி நீங்கள் கவலைப்படாதீங்க சின்ன தம்பி, சீக்கிரமாகவே உங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லுவேன், நான் சொல்கிற அப்போது நீங்கள் என்னை ஏற்றுக்கிற சுச்சுவேஷனில் இருக்கணும், அப்போ தான் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியும் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசி மனசுக்குள்ளேயே சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது சின்ன தம்பி ரூமுக்கு வெளியே இப்போ சூடாமணி கவனிக்கிறாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அடிக்கடிக்கு இந்த துளசி சின்ன தம்பி ரூம்கிட்டே வந்து நின்றுக்கிறா, என்னமோ நடக்குது, இந்த துளசியும் சின்ன தம்பியும் லவ் பண்ணுறாங்கன்ற விஷயத்த சீக்கிரமாகவே ஆதாரபூர்வமாக அத்தைக்கிட்ட நிரூபிக்கணும். இவ அத்தைக்கிட்ட இருக்கிற எல்லா மொத்த சொத்தையுமே ஆட்டிய போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அத்தைக்கிட்ட இவ கெட்டவ, இவ நல்லவ இல்லைன்றத நம்ம நிரூபித்தா மட்டும்தான் இவ சொத்தை ஆட்டிய போடுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே ஆட்டிய போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி நினைக்கிறாங்க.
ஏதாவது ஒரு இதில் சிக்க விருடி துளசி அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம சின்ன தம்பிக்கு லெட்டர் எழுதுறதுக்காக ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சின்ன தம்பி வந்து பயங்கர ஹாப்பி. நம்ம அம்மு நமக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது நம்ம துளசி வந்து லெட்டர் எழுதி முடிச்சுட்டு, இங்கே பாரு சின்ன தம்பி, உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே சமயம் நீ இன்னும் சில வார்த்தைகள்லாம் எழுதுறாங்க. எழுதிட்டு இங்கே நம்ம முத்துக்கிட்ட வந்து அந்த தாலியை எடுத்து, "ஏங்க, நீங்கள் தான் சின்ன தம்பி கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க. இப்போது சீக்கிரமாகவே நாங்கள் ஒன்று சேர போகிறோங்க. நீங்கள் தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்ட அந்த தாலியை காட்டி பேசிக்கிட்டு இருக்கவும், இங்கே துளசியை பார்க்கறதுக்காக நம்ம அபிராமி வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்ததுமே இங்கே துளசி தாலியோடு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்கே நம்ம துளசி வந்து இப்போது முத்துக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. கண்டிப்பாக என் கழுத்தில் சின்ன தம்பி தான் தாலி கட்டினார் அப்படின்ற விஷயத்த சீக்கிரமாகவே நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேங்க. அத்தை எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கணும், அதுக்கு நீங்கள் தாங்க துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம அபிராமிக்கு அப்படியே தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. துளசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடவும், இங்கே துளசிக்கு அப்படியே கை கால்லாம் ஒத்துரு எடுக்குது. ஐயோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, வேறு வழியே இல்லை, இனிமேல் நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்ம அவர்கிட்ட பேசுகிறது எல்லாத்தையுமே இவங்க காது கொடுத்து கேட்டிருப்பாங்க. நம்ம கழுத்தில் சின்ன தம்பி தான் தாலி கட்டினாருன்ற விஷயத்த கண்டிப்பாக இவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ என்ன பண்ணுறது, அத்தை இதை எப்படி எடுத்துப்பாங்க, அத்தையை நம்ம எப்படி சமாதானம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம துளசிக்கு படப்படங்குது. ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனேங்க நம்ம அபிராமி இருந்துட்டு, "துளசி, உன் கழுத்தில் மஞ்சள் தாலி இருக்குது, அதை தூக்கி பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்க நீ. அதுவும் நீ என்ன பேசுனன்றதை நான் கேட்டுட்டேன். சின்ன தம்பி தான் உன் கழுத்தில் தாலி கட்டினானா? அப்போது எனக்கே தெரியாமல் நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அபிராமி கேட்கவும், ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை அத்தை, நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அத்தை, போதும் நிறுத்து துளசி. உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன் துளசி, எதுக்காக இப்படி பண்ண? உன்னை நான் எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அழுதுகிட்டே பேசவும், ஐயோ அத்தை, நான் சொல்கிற வரையும் ஒரு நிமிஷம் கேளுங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க அத்தை. உங்ககிட்ட நான் பக்குவமாக கரெக்டான சமயத்தில் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன நம்பிக்கை துரோகினாலாம் சொல்லாதீங்க அத்தை. எப்போவுமே நான் உங்கள் கூடவே இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனால் கால சூழ்நிலை என்னென்னமோ மாற்றி அமைச்சிருச்சு. நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு துளசி, நீ எப்பவுமே என் மருமகளா இல்லை முத்துவோட பொண்டாட்டியா எப்பவும் இந்த வீட்டிலே இருக்கணும், இந்த வளநாட்டுக்கு நாச்சியாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ ஆசைப்பட்டேன் தெரியுமா? அந்த சின்ன தம்பியை உனக்கு நிழலாகவும் உனக்கு துணையாகவும் அனுப்புனேன். ஆனால் அவனே இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான்றதை நினச்சா எனக்கு சத்தியமாக இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. என் மனசு ஆறல. இப்படி என் நெஞ்சில் குத்திட்டீங்களேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி பயங்கரமாக அழுகுறாங்க. துளசி, இனிமே நான் நீ அத்தன் கூப்பிடவே கூப்பிடாத. எந்த அதாவது எந்த முகத்தை வச்சுக்கிட்டே இப்படி நீ என்ன அத்தன் கூப்பிடுற? அதான் என் மகன் கட்டின தாலியை அவனே அத்து போட்டு போயிட்டான். இருந்தாலும் என் மகன் ஆசைப்பட்ட பொண்ணு அப்படின்றதுக்காக நீ என் கூடவே இருக்கணும், இந்த வளநாட்டுக்கு ஜமீனாக இருக்கணும், இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் நீ வீட்டு வேலைக்காரனை கல்யாணம் பண்ணி அவனை நான் அதாவது இது சின்ன தம்பியை ஒரு நாளுமே நான் வேலைக்காரனாக நினச்சது கிடையாது. ஆனால் அவன் வேலைக்காரன் தான் அப்படின்றத இப்போது நிரூபிச்சிட்டான். நீயும் அவனும் ஒன்று சேர்ந்து இப்படி என் கழுத்தை அறுத்துட்டிங்களேடி, அறுத்து பாதியில் விட்டுட்டிங்களேடி, இப்போது நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி பயங்கரமாக ஆக்ரோஷப்படுறாங்க. அப்படின்னு இப்போது நம்ம துளசி இருந்துட்டு, அத்தை தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அத்தை, உங்கள் காலில் கூட விழுறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ சொல்கிறத நான் எதுவுமே கேட்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இப்போ அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம துளசியுமே வராங்க. பரஞ்சோதி இப்போ ரூமில் உட்காண்ட்ருக்கவும் எங்கள் அபிராமி பயங்கரமாக அழுதுகிட்டு வந்து உட்காடுறாங்க. அபிராமி, என்னாச்சு அபிராமி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீ நல்லா தானே இருந்த, இப்போ ஏன் இப்படி அழுதுகிட்டு வர? நீ இப்படி அழுது நான் என்றைக்குமே பார்த்தது இல்லையே. முத்துவோட சாவுக்கு தான் நீ இப்படி அழந்த.
ஆனால் இப்போ இப்படி அழுதுகிட்டு இருக்கேன்னா மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். என்னாச்சு அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பரஞ்சோதி வந்து கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, என்னங்க சொல்கிறது, நான் நம்புகிற எல்லாருமே எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்களே, நான் யாரையுமே நம்ப முடியலைங்க, இந்த உலகமே பொய்யுங்க, ஒவ்வொரு மனுஷனுங்களுமே பொய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிராமி பயங்கரமா அழுகுறாங்க. இப்போ பரஞ்சோதிக்கு ஒண்ணுமே புரியல. பின்னாடியே துளசி அழுதுகிட்டே வரவும், "அம்மா, அத்தை நான் சொல்றத கேளுங்க அத்தை" அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரஞ்சோதி இருந்துட்டு, "துளசி என்னம்மா? என்ன நடந்தது? எதுக்காக இப்படி அபிராமி அழுதுகிட்டு இருக்கா? எப்பவுமே இவ இப்படியெல்லாம் அழுததே கிடையாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலுமே இவ தைரியமா கம்பீரமா நின்று தான் சமாளிப்பாளே தவிர இப்படியெல்லாம் என்னைக்குமே அழுதது கிடையாது. என்னாச்சுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம துளசி கிட்ட கேட்குறாங்க. துளசி இருந்துட்டு, "மாமா, நான் சொல்றத நீங்களாவது கேளுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமிக்கு இங்கே பவானி வந்து கோவிலில் விஷம் கொடுத்ததுலேருந்து அவங்க போயிட்டு வீரபாண்டி ஊரில் மருந்து கொண்டு வந்த விஷயமும், பவானி வழிமறிச்சு அந்த மருந்து கோவிலோட கருவறைக்குள்ளே போனதும், அது உள்ளே போயிட்டு பாம்பு கடித்த விஷயம், அதுக்கப்புறம் அந்த ஊராளுங்களோட வழக்கம், அதாவது அந்த கருவறைக்குள்ளே கன்னி பெண்களும் விதவைங்களும் போகக்கூடாதுன்றது, அதுக்கப்புறம் அந்த வைத்தியர் அம்மா நம்ம சின்ன தம்பியை தாலி கட்டின சொன்ன விஷயம்னு இப்படி லைனாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம அபிராமிக்கே ஒரு மாதிரி கை கால்லாம் சிலிர்க்குது. ஏன்னா இவ்வளோ விஷயமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபிராமி கேட்கவும், அத்தை இந்த எல்லா விஷயமுமே உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் அத்தை நினச்சேன். சொல்ல வரப்போ நீங்கள் என் கழுத்தில் அந்த பவானி தாலி கட்ட நினச்சதுக்கே அவனை கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு கிளம்பினீங்க. எங்கே சின்ன தம்பி என் கழுத்தில் தாலி கட்டிட்டாருன்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவரை கொன்று போட்டுருவீங்களோன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன் அத்தை. அது மட்டும் இல்லாமல் சின்ன தம்பி கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை அத்தை. எப்போவுமே முத்து மட்டும்தான் என் மனசில் இருந்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சின்ன தம்பி கட்டின தாலியை, அதாவது நான் உங்கள் உயிரையும் என் உயிரையும் காப்பாற்றுறதுக்காக தான் சின்ன தம்பி என் கழுத்துலேயே தாலி கட்டினாரு. நான் சடான இந்த தாலியை கழட்டிட்டேன் அப்படின்னா அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அத்தை. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. சின்ன தம்பியுமே அந்த தாலியை கழட்டி கொடுங்க சின்னம்மா, நான் கழட்டி உண்டியலில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நானா கழட்டி போட்டுக்கிறேன் சின்ன தம்பி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்குமே அன்றைக்கி வேலை இருந்ததுனால நானும் கோவிலுக்கு போனேன். ஆனால் நான் தாலி கழட்டி போடலை சின்னம்மா. முத்து அவர் என் கனவுல வந்தார், அவரோட ஆசை என்னன்னு சொல்லிட்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு முத்து சொன்ன விஷயத்தையுமே இங்கே அபிராமி கிட்ட சொல்கிறாங்க. அபிராமி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த விஷயத்த அவங்களால ஏற்றுக்கவே முடியல. துளசிக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்ன்றதுனால தான் நம்ம சின்ன தம்பியவே நம்ம துளசி கூட அனுப்பியிருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இப்படி யதார்த்தமாக ஒரு சூழ்நிலையில் கல்யாணம் நடந்துருச்சு. இப்போது நம்ம முத்தோட ஆசையுமே சின்ன தம்பியும் நம்ம துளசியுமே ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான். இப்போது சின்ன தம்பி வந்து நம்ம அபிராமிக்கும் பரஞ்சோதிக்கும் பிறந்த குழந்தை தான்ன்ற விஷயம் நம்ம அபிராமிக்கும் இப்போ பரஞ்சோதிக்கும் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சின்ன தம்பியையும் துளசியையும் சேர்த்து வைக்கிறதுக்கு 100% சேர்த்து வைப்பாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்ம பரஞ்சோதிக்கு தான் தன்னோட பிள்ளை முத்து இல்லை, வேறு எங்கேயோ தாயம்மா கிட்ட வளர்ந்துக்கிட்டு இருக்கான்ற விஷயம் அவருக்கு தான் தெரியும். அவருமே எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. தாயம்மாவை இது வரைக்குமே கண்டுபிடிச்ச பாடே இல்லை. தாயம்மாவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன தம்பி தன்னோட பிள்ளை தான், இந்த வளநாட்டுக்கு ஜமீன் தான் அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே தெரிய வந்துடும். ஆனால் இப்போ வரைக்குமே பரஞ்சோதி அந்த விஷயத்த இன்னுமே கண்டுபிடிக்கல. இப்படி இருக்கிறப்போ இங்கே நம்ம அபிராமியுமே முத்து தான் தன்னோட பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது அதாவது துளசி பண்ணதையும் சின்ன தம்பி பண்ணதையுமே அவங்களால ஏற்றுக்கவே முடியல. இப்போது நம்ம சின்ன தம்பி கொல்லைப்புறத்தில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது அபிராமியை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வராங்க. அம்மா, நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேம்மா, நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னேன், நீங்கள் வாங்கம்மா, அம்மு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும், நீங்களும் என் கூட வந்தீங்க அப்படின்னா அம்முவும் நானும் சந்தோஷமாக இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அதாவது அபிராமி இருந்துட்டு, என்னடா என்ன அம்முன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கியா? அதான் துளசி கழுத்தில் தாலியை கட்டி நீங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அம்முன்ற பொண்ணே இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம சின்ன தம்பி அப்படியே இடிஞ்சு போயிடுறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? சத்தியமாக என் அம்மு சின்ன வயசுலேருந்து நான் அவளை நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவள் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கான்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போது அவள் எனக்கு லெட்டருமே அனுப்ப ஆரம்பிச்சிட்டா. அவள் எங்கேயோ ஒன்று இருக்காம்மா, உங்கள் உயிரையும் சின்னம்மா உயிரையும் காப்பாற்றுறதுக்காக மட்டுமே அப்படி
ஒரு சூழ்நிலையில் நான் சின்னம்மா கழுத்தில் தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. மற்றபடி சின்னம்மா கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லவே இல்லைம்மா. எனக்காக அம்மு காத்துக்கிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் பண்ணவே மாட்டேம்மா. இது சாமி சத்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி மனசில் உள்ள எல்லாத்தையுமே இங்கே நம்ம அபிராமி கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போது துளசிக்கு மனசுக்குள்ளேயே தோணுது, ஏன் சின்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? உங்களோட அம்முமே நான் தான், உங்களோட ஒய்ஃபுமே நான் தான். முத்துவோட ஆசையுமே நீங்கள், அதாவது நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து வாழணுன்றது தான். ஆனால் இப்போது அத்தைக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? அதே சமயம் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, அம்மா நான் ஏதோ யதார்த்தமாக உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் அப்படி ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன். அன்றைக்கே நான் துளசி அம்மா கிட்ட கோவிலில் தாலியை கழட்டி உண்டியலில் போட சொன்னனே, அவங்க போட்டுட்டேன்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க கழுத்தில் இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரியாது. தெரியாதும்மா. தயவு செஞ்சு நான் சொல்கிறத நம்புங்கம்மா. இதுதான்மா சாமி சத்தியமாக உண்மை. என்றைக்குமே உங்களுக்கு நான் ஒரு நிமிஷம் கூட துரோகம் நினைக்க மாட்டேம்மா. நான் சொல்கிற விஷயத்த நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன தம்பி சொல்கிறாங்க. சின்ன தம்பி சொல்கிற விஷயத்தில் உண்மை இருக்குது. இங்கே நம்ம அபிராமி இருந்துட்டு, ஏன் துளசி நீ ஏன் அந்த தாலி கழட்டி போடாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துமா சின்ன தம்பிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னால் யார்கிட்டேயும் இது விஷயமா கேட்கவும் முடியல. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, நான் இந்த தாலியை கழட்டவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம அபிராமி வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, சித்தர் சொன்ன வாக்கு தான். ஏன்னா நம்ம துளசிக்கு மறுதாலி ஏறும் அப்படின்றத நம்ம அபிராமி கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அந்த சித்தர் அதாவது சித்தர் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. இந்த 2வது தாலி தான் துளசிக்கு தக்குன்றதுமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது சின்ன தம்பி விஷயமா என்ன முடிவெடுப்பாங்க நம்ம அபிராமின்றது